இப்போ நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களா? எல்லோரோட பிரச்சனைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் என் பிரச்சனைக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கீங்களா? அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகே, கடவுள் எடுத்துக்கலாமே. நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைனாலும் கடவுள் சால்வ் பண்ணுவார். அப்படிப்பட்ட கடவுளுக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு நமக்கு நம்புவோம். அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்டும். நம்ம ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது அவன் ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கான். அதை அவன் அந்த சுச்சுவேஷனை அவன் கூலாக ஹேண்டில் பண்ணான். அதே மாதிரி அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அதையும் அவன் டேக்கிள் பண்ணி போயிடுவான். அதையும் அவன் ஓவர் கம் பண்ணி போயிடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு யோசிப்பான். அப்போ நம்ம மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கையை விட நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம மேலே நம்பிக்கை அதிகம். ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம மேலே அவன் லைஃப் அவன் பார்த்துக்குவான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு வர நம்பிக்கை ஏன் நமக்கு இல்லை? அப்போ இங்கே மைனஸாக இருக்கிறது நம்பிக்கை மட்டும்தான். அதே மாதிரி இன்னொரு சொல்யூஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் கூலாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுவீங்க. இதே உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும்போது நீங்கள் ப்ரெஷர் ஆகி ஐயோ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதில் இருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய பிரச்சனையை உங்கள் பிரச்சனை இல்லாத உங்கள் ஃப்ரெண்டோட பிரச்சனையாக நினச்சி அதுக்கு நீங்கள் சொல்யூஷன் தேடினீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது, நஷ்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது தான். பட் நம்ம அதை எப்படி பார்க்குறோம், நம்ம எந்த வழியாக பார்க்குறோம், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறோம் அப்படின்றதில் தான் வாழ்க்கை புரிதலே இருக்குது. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா லைஃப்பில் எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா ஒரு மனுஷனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் பர்பஸ்ன்னு ஒன்று இருக்கும். நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னாலே லைஃப் பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும். ஸோ டிஃபிகல்ட்டிஸ் எவ்வளோ வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஒர்க்குக்கு போங்க. என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். அதுதான் இதுக்கான சொல்யூஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணுறது மட்டும்தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இந்த வேர்ல்டு மூவ் ஆன் ஆகிட்டே தான் இருக்கும். பட் நீங்கள் ஸ்டில் அதே இடத்துல அதே மாதிரி அப்படியே தான் இருக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் உங்களை பார்த்துக்குங்க. அடுத்தவங்கள பார்த்துட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உங்கள் செல்ஃபை பாருங்கள். நீங்கள் உங்களை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னு பாருங்கள். ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வீணாக போகாதீங்க. இதெல்லாம் தான் நான் சொல்ல வேண்டியது. இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிங்கனாலே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறலாம். இதே மாதிரி வீடியோ வேணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை genreviews.com. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு பைக்கு, மொபைல் இதை பற்றி உங்களுக்கு ஒப்பீனியன் வேணும்னா இந்த genreviews.com நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள்.